Hello friends, welcome to Tamil Tutorials. இதனுடைய வெப்சைட் www.sivalingamtrust.in. Please subscribe my YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சி பேசிக் இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸில் ஆர்டர் ஈவென்ட் ப்ரோக்ராம் இன் சி. ஓகேங்களா? ஸோ ஒரு எனி queries, contact this email address vijayprakash@sivalingamtrust.in. ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் இருக்குது, யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்குகிறோம். அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படிங்கிறத நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏன்ற வேரியபிளில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு நம்பர் வாங்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பரை எப்போ நம்ம ஈவன் நம்பர் சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஏன்ற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அது எப்போ அது ஈவன் நம்பர் சொல்லுவோம்னா ஏ மாடுலோ 2. ஸோ 2ஆல் அந்த நம்பரை மாடுலோ பண்ணும்போது நமக்கு 0 அப்படின்னு வேல்யூ கிடச்சிச்சின்னா அந்த நம்பர் நம்ம என்ன சொல்லலாம், ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கோங்க. 10 மாடுலோ 2. ஸோ 10 மாடுலோ 2. மாடுலோ அப்படின்ற இதோட மாடுலோவோட மீனிங் என்ன அப்படின்னா, ரிமைண்டர் வேல்யூ தான் வந்து மாடுலோ. ஸோ நம்ம நார்மலாக டிவைட் பண்ணுவோமா, 10/2 அப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆன்சர் என்ன வரும், 5. 5 2s are 10. ஸோ ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன, 0. ஸோ அதுதான் மாடுலோன்றது எதை இது பாயிண்ட் அவுட் பண்ணோன்னா ரிமைண்டரை தான் பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து 10 மாடுலோ 2 பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிச்சின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈவன் அப்படின்னு சொல்கிறோம். எல்ஸ் அப்படி இல்லை, இஃப் எல்ஸில் நம்ம போட்டுக்கலாம். எல்ஸ் அதை என்ன சொல்கிறோம், ஆட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாஜிக், இதுதான் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப பேசிக்கான ப்ரோக்ராம், சி ப்ரோக்ராம். ஸோ சி பிகினர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகணுன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த டுட்டோரியல்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரோக்ராம் உள்ள போகலாம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. stdio.h அப்படிங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா, printf scanf ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் லைப்ரரிக்காக நம்ம இதை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வாய்ட் மெயின். ஸோ வாய்ட் எதுக்கு கொடுக்குறோம், நம்ம வந்து எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, அதனால் வாய்ட் மெயின். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம், இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம், இல்லை ஃப்ளோட் வேல்யூ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணோம், அந்த மாதிரினா இங்கே என்ன பண்ணோம், இன்டீஜர் ஆர் ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் ஏங்கிற ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏதாவது யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்க போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக அந்த நம்பரை ஸ்டோர் எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம், இந்த ஏன்ற வேரியபிளில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ப்ளே ஸ்க்ரீன் கொடுத்துக்குங்க. printfல என்டர் ஏ, நம்ம என்ன சொல்கிறோம், ஏவை என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்கேன்எஃப்ல வந்து ஏ ஒரு யூசர் என்டர் பண்ணுற இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், ஏல ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுதான் இந்த ஸ்கேன்எஃப். இந்த பர்சன்டேஜ்ன்றது எதுக்கு, இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் எதுக்காக அப்படின்னா, ஏவோடைய அட்ரஸ். ஸோ யூசர் என்டர் பண்ணுற அந்த வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகும், ஏவோடைய அட்ரஸில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஏன்றது ஒரு வேரியபிள். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன போகிறோம், இப்போ தான் நம்ம லாஜிக்குள்ளே போகிறோம். இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம். இஃப் யூசர் என்டர் பண்ணுற, அதாவது யூசர் எங்கே என்டர் பண்ணுறாரு, ஏன்ற வேரியபிள் என்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம், மாடுலோ 2 அப்படின்னு போடுறோம். ஸோ மாடுலோ 2 போடும்போது ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அந்த நம்பர் தி கிவன் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் டி, அதாவது அந்த ஏல இருக்கிற அந்த நம்பர் வந்து ஈவன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இங்கே பர்சன்டேஜ் டியும் போட்டிருக்கோம், கம்மா இங்கே ஏன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஏல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இந்த பர்சன்டேஜ் டி இருக்குன்ற இடத்துல ஷோ ஆகும். ஓகேங்களா? எல்ஸ் இந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னா, இஃப் ஏ மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 இல்லை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனுக்கு வரும். தி கிவன் நம்பர் பர்சன்டேஜ் டி இஸ் ஆட், அந்த நம்பர் வந்து ஆட் நம்பர் அப்படின்னு நம்ம வந்து ஷோ பண்ணி காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்பைல் பண்ணோம். Alt F9 ஷார்ட்கட் கீ வந்து Alt F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்பைல் பண்ணலாம். ஓகேங்களா? நோ எரர். ஸோ நோ வார்னிங் எரர், நோ எரர். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் F9, Alt F9 கம்பைல் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் F9 வந்து ரன் பண்ணுறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 12 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். 12ன்றது தி கிவன் நம்பர் 12 இஸ் ஈவன். நான் மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ 13 அப்படின்னு கொடுக்குறேன். 13ன்றது என்ன நம்பர், ஆட் நம்பர். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து தி கிவன் நம்பர் 13 இஸ் ஆட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஈவன் ஆர் ஆட்
ப்ரோக்ராமு. இது வந்து ரொம்ப 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 பேசிக் ப்ரோக்ராம். இது யார் கேட்டாலும் எழுதுவாங்க. ஸோ சி பிகினர்ஸ் அப்படி இல்லைனா வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இசிஇ, ட்ரிபிள்இ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க, புதுசாக இதை பார்க்குறவங்க, அவங்களாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிக்கு புதுசு, சி ப்ரோக்ராம் கற்றுக்கிறது புதுசு அப்படின்னா அவங்க வந்து இதை பாருங்கள். அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய வெப்சைட் பாருங்கள். என்னுடைய வெப்சைட்டில் வந்து சி டுட்டோரியல்ஸும் நான் போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ரெஃபர் திஸ் வெப்சைட் டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.